மண்டபத்துக்குள்ள நான் நுழைஞ்சதுமே யாரு பார்த்தாலும் கார்த்தி மாமா மாதிரியே தெரிஞ்சது. இப்போ கார்த்தி மாமாவை தேடுறேன், அவரை காணுமே. ஒருவேளை அவர் என்ன மண்டபத்துக்கு வரலையா, இல்ல வராமலே இருந்துருவாரா? இல்ல இல்ல, நாளைக்கு மாமா கல்யாண மண்டபத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். இங்க எங்கேயாவது தான் இருப்பாரு. நம்ம ரேவதி ஏன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியல மாமா. அப்பா, கார்த்தி மாமா இன்னும் வரலையா? என்னப்பா நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம மாமாவே பாத்துட்டு இருக்கீங்க. இல்லம்மா, மாப்பிள்ள வர்றேன்னு தான் சொன்னாரு. ஏதாவது வேலையில மாட்டிருப்பாரு போல. கண்டிப்பா காலையில கல்யாணத்துக்கு வந்துருவாரு. நீங்க பாருங்க மாமா, எனக்கு என்னமோ சகல பிஸியா இருக்கிறத பார்த்தா காலையில ரேவதி கல்யாணத்துக்கு வருவாருன்னு கூட தோணல. என்ன மாமா சொல்றீங்க? இல்ல ரேவதி, கோவில் வேலை எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதனால சகல அதுல பிஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விடிஞ்சா கல்யாணம், நீ போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு. என்ன ரேவதி, ரூம்ல ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ற? கார்த்தி மாப்பிள்ள வரலையான்னு கேட்டா அதான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவன் வரலனா இப்ப என்ன? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? கார்த்தி மாமா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். முதல்ல அவனை மாமான்னு சொல்றத நிறுத்து. அத கேட்டாலே எனக்கு அவ்வளவு கோவமா வருது. அவன் வரது என்ன அவ்வளவு முக்கியமா இப்போ? மா, கோவப்படாதீங்கம்மா. என்னோட அத்தை பையனை நான் வேற எப்படி கூப்பிடுறது? மாமான்னு தானே கூப்பிடணும். அதுவும் இல்லாம அவரு வர்றது முக்கியமான வர கேக்குறீங்க. ஆமாமா, அவர் வர்றது எனக்கு ரொம்ப முக்கியம். விடிஞ்சா எனக்கு கல்யாணம்னு உங்களுக்கு தெரியும் தானே. அதோட நீங்க இல்லாம நான் கல்யாண மண்டபத்துல இருக்க மாட்டேன்னு அத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்படி இருந்தோம், நீங்க ஏன் மண்டபத்துக்கு வரல? என்ன மாமா பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இங்க ஹாஸ்பிட்டல் ஒரு முக்கியமான வேலை, அதை முடிச்சுட்டு வரலான்னு இருந்தா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என்ன இங்க பார்த்ததும் என்ன சொல்றதுன்னு தெரியாம மழுப்புறீங்க, சமாளிக்கிறீங்க. என்ன ரேவதி, பயந்துட்டியா? பயமா? என்ன சொல்றீங்க மாமா? நான் வராம போயிடுவேணும்னு பயந்துட்டியான்னு கேட்டேன். உங்களுக்கு எல்லாமே என் வாயால வரணும்ல மாமா. உங்க மனசுல இருக்கிறத நீங்க சொல்லாத வர ஏன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்ல போறது இல்ல மாமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் எதுக்கு மாமா பயப்படணும்? நீங்க இல்லாத மண்டபத்துல எனக்கு என்ன வேலை? அதான் உங்களை கூட்டிட்டு போக கிளம்பி வந்துட்டேன். சரி, நீ மண்டபத்துக்கு போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த கல்யாணம் நான் இல்லாம எப்படி மாமா நடக்கும்? இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம் நான் இல்லாம எப்படி நடக்கும்னு சொன்னேன். அதான் நீ நினைச்ச மாதிரி அவரை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டல. இப்பவாவது ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. ஆமாமா, நான் என் ரூமுக்கு போறேன். மாமா, நான் என் ரூமுக்கு போனதும் நீங்க மண்டபத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும், சரியா? சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன். போதுமா? வாங்க போவோம். இந்த வந்துடுற மாப்பிள்ள. சரிங்களா? என்னடா உன்னை இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். நல்ல வேளை என் பொண்ணு ரேவதியே உன்னை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா.
நீ இங்கதான் இருக்கணும் கார்த்தி. என் பொண்ணு சொன்ன மாதிரி நீ எங்கேயும் போயிடாத. ஹம். ஏன்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு நான் பார்த்து செலக்ட் பண்ண மாப்பிள மருதுவோட தான் கல்யாணம் நடக்க போகுது. அத நீ பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டாம்? அத்த வாசல்ல இருக்க பிளெக்ஸ்ல கூட தெளிவா போட்டிருக்கு இங்க மாப்பிள்ளை யாருன்னு. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு செலவு பண்ணி இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்க. ஆனா சரி, அதை விடுங்க. நாளை காலையில என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. என் பொண்ண மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வர தெரிஞ்ச எனக்கு மணமேடைக்கு கூட்டிட்டு வரதுக்கு தெரியாதா? இங்க என்ன மீறி எதுவும் நடக்காது. அத காலையில நீ பார்த்து தெரிஞ்சுப்ப. அதேதான் அத்தை நானும் சொல்றேன். நீங்க ஆசைப்பட்டதாலதான் உங்க பிளானிங்ல அந்த கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்திருக்கு. ரேவதி என்னோட மனைவி. நீங்க சொன்ன மாதிரி அவளை மணமேடைக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அப்படியே நீங்க கூட்டிட்டு போனாலும்